ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய மகிமைகளை பற்றி தொடர்ந்து சாய்கீதை டிவியில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். புதியதாக ஒரு விஷயம் நம்ம சாய்கீதை டிவியில் பண்ண போகிறோம். என்னை தாண்டி நிறைய பக்தர்கள் பேசுகிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அதனால் பக்தர்களுடைய அனுபவங்களை கூடிய விரைவில் நாம் சாய்கீதை டிவியில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். விடாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிறது அமளி வாடியா அப்படிங்கிற பக்தையோட வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பட்டியல் போட ஆரம்பித்தோன்னா அந்த பட்டியலுக்கு ஒரு முடிவில்லாமலே இருக்கும். எத்தனை வகையான பிரச்சனைகள் உலகத்தில் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லி தேவையே கிடையாது. அமளிவாடியாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, அமளிவாடியா ஒரு நேர்மையான சாய் பக்தை, ஆனால் அவங்களுக்கு ஒரு திருட்டு பழி வருது. அந்த திருட்டு பழியிலேருந்து பாபா அவங்கள எப்படி காப்பாற்றுறாரு, அவங்களுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் எப்படி காப்பாற்றி மீட்டு எடுக்கிறாரு அந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அமளிவாடியாங்கிற பக்தை ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே பாபா மேலே பக்தி அதிகம், நம்பிக்கையும் அதிகம். பாபா அவங்களுக்கு நிறைய இடத்துல அவங்கள கைட் பண்ணி வழி நடத்தியிருக்கார். எல்லோரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு அமளிவாடியாக ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றமான நிலையில் இருந்தாங்க. நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கும் வரும். அது நிறைய பேருக்கு வரும், வராமலும் போகும். அமளிவாடியாவுக்கு நடந்தது என்னென்னா, அவங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய சரிவை ஏற்பட்டு நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு விழுந்துட்டாங்க. ஆனாலும் அமளிவாடியாக பாபா மேலே இருந்த பக்தியினால் தொடர்ந்து உழைக்க ஆரம்பித்தாங்க. ராப்பகல் பாராமல் கண்ணிமைக்கிற நேரத்தை கூட விட்டு ஒதுக்கிட்டு உழைச்சாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக முயற்சியும் பண்ணாங்க. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, இனி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு இன்னொரு அடி விழுது அமளிவாடியாவுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு வாசலில் 2 காவலர்கள் ஒரு காசோலையோட நிற்கிறாங்க. அமளிவாடியாவுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு நம்ம வீட்டு வாசலில் காவலர்கள் நிற்கிறாங்க, என்ன இவங்க கையில் காசோலை இருக்குது அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது இந்த காவலர்கள் சொல்கிறாங்க, உங்கள் மேலே உங்களோட வாடிக்கையாளர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கார். அது என்ன வழக்குன்னா, நீங்கள் கொடுத்த காசோலையானது திரும்ப வந்துருச்சு அவர் கைக்கு. அப்படின்னா என்ன, பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாததுனால வாடிக்கையாளருக்கு பணம் போய் சேரலை. அதனால் உங்கள் மேலே அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சட்டப்படி ஒரு பெரிய குற்றமாகும். அப்படி ஒரு குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவங்க சிறை தண்டனையை கூட அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டில் இருந்ததுனால அமளிவாடியாவுக்கு இது பெரிய அதிர்ச்சி. நேர்மையான இந்த பக்தை, இந்த நேர்மையான இந்த ஒரு மனுஷுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலேருந்து இவங்க எப்படி விடுபடுறாங்க, பாபா எப்படி காப்பாற்றினாருன்றதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அமளிவாடியாவுக்கு வேறு வழி தெரியல. காவலர்கள் அவங்கள வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பல மணி நேரம் அவங்கள பலவிதமான கேள்வி கணைகளால் தொடுத்து அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அமளிவாடியாவுக்கு இருந்த இருக்கின்ற ஒரே நம்பிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபா மட்டும்தான். இதை தாண்டி தன்னுடைய கஷ்டங்களை யார்கிட்ட பகிர்ந்துக்குவாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த தனது தோழியான பூஜா அப்படிங்கிறவங்ககிட்ட தான் பகிர்ந்துக்குவாங்க. பூஜாங்கிறவங்க தான் இந்த அமளிவாடியாவுடைய இந்த கதையை பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிற புத்தகத்தில் தொகுத்து எழுதினவங்க. அவங்க பாபாவுடைய மிகப்பெரிய பக்தை. அவங்கக்கிட்ட அவங்க தொலைபேசி மூலமாக தனக்கு ஏற்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையை சொல்லி விளக்குறாங்க. தனக்கு எந்த விதமான தீய நோக்கம் கிடையாது, நிச்சயமாக பணம் வந்துடும், அந்த தேதிக்குள்ளே பணம் வந்துடும், அந்த வாடிக்கையாளர்கிட்ட போய் சேர்ந்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் காசோலையை கொடுத்தேன். ஆனால் அது இப்படி ஆகும்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எந்த விதமான தவறான நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனால் பூஜாவுக்கு தன்னுடைய தோழியும் அவங்களுடைய நேர்மையும் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்த போதும் இந்த சூழ்நிலையிலேருந்து யார் காப்பாற்றுவா அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே பேசும்போது, அவங்க 2 பேரோட ஒரே நம்பிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா ஷிரடி சாய்பாபா தான். இல்லை, 2 பேருமே சாய் பக்தர்கள். அப்போது அமளிவாடியாக பேசிகிட்டே இருக்கும்பொழுது பூஜா கிட்ட சொல்கிறாங்க, பூஜா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். 2.5 மாத காலம் எனக்கு காவல் நிலையத்தில் காவலர்கள் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த 2.5 மாத காலத்திற்குள்ளே நான் சரியான விளக்கத்தை கொடுக்கலைன்னா
நான் சிறை தண்டனை கூட அனுபவிக்க நேரிடும்னு எச்சரிக்கை பண்ணி என்ன அனுப்பியிருக்காங்க. இந்த 2.5 காலம் முடிகிற நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி 2006ஆம் வருடம் இந்த கெடுநாளானது முடியுது. இதற்குள்ளாக நான் எனக்குன்னு என்னை நான் காப்பாற்றிக்கணுன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஷிரடி சாய்பாபா தான், அவருடைய சச்சரிதம் மட்டும்தான். அதனால் நான் 7 நாள் சப்தாங்கம் பண்ண போகிறேன். அதாவது இந்த 2.5 மாத காலத்தில் எத்தனை முறை என்னால் 7 நாள் 7 நாள் 7 நாளில் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க முடியுமோ அது மாதிரி வகுத்து நான் பிரித்து படிக்க போகிறேன். நிச்சயமாக என்னை பாபா கைவிட மாட்டார்னு சொல்கிறாங்க. பூஜாவும் சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் எப்போ எழுந்திருச்சு தண்ணியில் பாபாவோட உதியை கரைச்சி குடிச்சிட்டு பயபக்தியோடு நீ படிக்க ஆரம்பி சொல்கிறாங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த பக்கம் அமளிவாடியா தொடர்ந்து 7 நாள் சப்தாங்கம் பண்ணுறாங்க 2.5 மாத காலத்திற்கு. கடைசி சப்தாங்கமானது என்றைக்கு முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே ஒரு பெரிய மிராக்கள் தான். என்றைக்கு முடியுதுன்னா கரெக்டாக அந்த காவலர்கள் கொடுத்த கெடு நாளான ஜனவரி 11ஆம் தேதி 2006ஆம் வருடம் தான் அந்த கடைசி சப்தாங்கம் முடியுது. இப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்கு பாபாவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவரே தான் பண்ணுறாரு, அவரே தான் எல்லாத்தையும் சரியும் பண்ணிகிட்ருக்கார். இதுதான் கடவுளுடைய விளையாட்டுங்கிறது. இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அமளிவாடியாக இதில் விதிவிலக்கு இல்லை. அமளிவாடியாக தொடர்ந்து நம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டே வராங்க. கடைசி சப்தாங்கம் வருது, அதாவது அந்த கடைசி 7 நாள். அந்த 7வது நாள் தான் அந்த இடுநாளும் வருது. அமளிவாடியாவுக்கு பதட்டம் அதிகமாகுது, பல இன்னல்கள் சூழுது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சப்தாங்கம் பண்ணாங்க, அது வரைக்கும் ஏற்படாத தடைகள் அனைத்தும் அந்த கடைசி ஒரு வாரத்தில் ஏற்படுது. அவங்களால படிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-40 பக்கங்கள் படிக்கிற அமளிவாடியாவால் அந்த கடைசி 7 நாளில் 10 பக்கம் கூட சரியாக படிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகுது. அவங்க தொலைபேசி மூலமாக பூஜாவுக்கு சொல்கிறாங்க. பூஜா நாள் நெருங்கிட்டுருக்கு, அந்த கடைசி நாள் பேசுகிறாங்க. இன்னும் பாதி பக்கங்கள் நான் படிக்காமல் இருக்கிறேன். என்ன காவல் நிலையத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் என்னால் பாதி பக்கங்கள் படிக்காமல் இருக்குது. பல குழப்பங்கள் என்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பாபா இருக்கார், காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இன்னமும் என் மனசுக்குள்ளே நிழலாடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக பாபா என்னை கைவிட மாட்டார். நான் தொடர்ந்து என்னால் முடிகிற அளவுக்கு நான் போராடி படிக்கிறேன்னு சொல்லி அமளிவாடியாக படிக்கிறாங்க. அப்போ ஒரு கொள்கையும் தனதுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை படித்து முடிக்காமல் போயிட்டா என்னை காவலர்கள் கைது செஞ்சுடுவாங்க, என்னால் இந்த விசாரணையிலிருந்தோ இந்த வழக்கிலிருந்தோ தப்பிக்க முடியாதுன்னு ஒரு பயத்தில் ஒரு கொள்கை எடுத்துடுறாங்க. பூஜாவுக்கு இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. பயத்தில் தன் தோழி எடுத்த முடிவு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் இந்த பக்கம் விடாமல் என்ன பண்ணுறாங்க, பூஜா அடம் பிடிக்கிறாங்க பாபா கிட்ட. என் தோழியை எப்படியாவது நீ காப்பாற்றி கொடு பாபா, அவளுடைய தன்மானத்துக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு அவளுடைய சுயமரியாதையை நீ காப்பாற்றி கொடு, அவருடைய வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு முறை அவங்க பேர் அடிபட்டுடுச்சுன்னா அவங்களால அதில் மீண்டு வர முடியாது. யாரும் அவங்கள நம்பி வியாபாரமும் பண்ணவே மாட்டாங்க. அதனால் இந்த பக்கம் தோழி பூஜை அமளிவாடியாக்காக விடாமல் பாபா கிட்ட அடம்பிடிச்சு பூஜை பண்ணுறாங்க. இந்த பக்கம் அமளிவாடியா ரொம்ப சாந்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்று மாலை நேரம் 4:45 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமளிவாடியாவால் படிக்க முடியல. அவங்க புத்தகத்தை மூடி வச்சுட்டு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக எழுந்திருக்கிற அந்த நேரம் வீட்டிலேருந்து காலிங் பெல் அடிக்குது. அமளிவாடியா மெதுவாக போய் இந்த நேரத்தில் யார் வந்திருக்கான்னு தெரியலையேன்னு கதவை திறக்கும் பொழுது அங்கே 2 காவலர்கள் அவங்கள பார்த்த வண்ணம் நிற்கிறாங்க. அமளிவாடியாவுக்கு ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ளே வருது, ஒரு குழப்பம் வருது, பதட்டம் வருது. அந்த 2 காவலர்களில் ஒரு காவலர் அமளிவாடியாவை ரொம்ப மரியாதை குறைவாக அந்த முதல் விசாரணையப்போ நடத்தின காவலர். அதனால் இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது. ஆனால் ஒரு மிராக்கள் அங்கே நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காவலர் அமளிவாடியாவை பார்த்து ஒரு புன்சிரிப்பு கொடுக்குறார். அதை பார்த்ததும் அமளிக்கு ஒரு சந்தோஷம், அதே சமயம் பயம், ஆச்சரியம், திகைப்பு எல்லாமே கலந்து வருது. அப்போ அமளிவாடியா அவங்கள பார்க்கும்போது, மேடம் எங்களை மன்னிச்சுடுங்க, உங்கள் மேலே தொடுத்திருந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு. என்னது வாபஸா அப்படின்னு கேட்குறாங்க அமளிவாடியா. அதுக்கு காவலர், ஆமாங்க, உங்கள் மேலே தொடுத்திருந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கலான்னு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்த அந்த வாடிக்கையாளர் எங்களோட விசாரணைக்கு ஒன்றுத்துக்கு கூட ஒத்துழைப்பும் கொடுக்கவே இல்லை.
நாங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் முன்னுக்கு பின் முரணாக சரியான பதில் கொடுக்காத காரணத்தினால, வழக்கை தொடர்ந்தவங்களே இதில் சரிவர பங்கெடுத்துக்காததுனால இந்த வழக்கை நாங்கள் ரத்து செய்யலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ எதுக்காக வந்தோம்னா, வெளியில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, பனிமூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. உறைய வைக்கும் இந்த குளிரில் நீங்கள் காவல் நிலையம் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே நாங்கள் வந்து உங்களை பத்திரமா இருக்க சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த தொந்தரவுக்கு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காவலர்கள் புன்னகையோடு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்பிக்கையற்ற பார்வையோட அமளிவாடியாக அந்த தன்னை கடந்து போகின்ற அந்த காவலர்களை பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்கிறதெல்லாம் நிஜம்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அந்த புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வராங்க அமளிவாடியாக. சந்தோஷமான அந்த விஷயத்தை வந்து பாபா தன் வாழ்க்கையில் நிகழ்த்திய இந்த அற்புதத்தை போயிட்டு அவங்களுடைய தோழி பூஜா கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க நினச்சி கூட பார்க்கல. நம்ம நினச்சோமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க கொள்கை, நம்ம வந்து கடைசி சப்தாங்கம் முடிக்கலைன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம கைது செய்யப்படுவோம். ஆனால் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டார் பாபா. என்ன நீ, நான் அவனை கூட இருக்கும்போது என்ன கொள்கையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்ருக்கேன், நான் இருக்கேன், எனக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து இனி மிச்சமுள்ள பக்கங்களை படி. ஏன்னா அன்றைய பொழுது அவங்க பாதி தான் படிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக மிச்சம் உள்ள சச்சரித்தையை அவங்க படித்து முடிச்சுட்டு பாபாவுக்கு இனிப்புகளை தயார் செய்து அவருக்கு படைத்து விட்டு தானும் உண்டு சந்தோஷமாக அந்த நாட்பொழுதாக கழித்தாங்க. அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தன் வியாபாரத்திலும் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்று சொல்ல தேவையில்லை. தன்னுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் தன் பக்தையை காப்பாற்றிய பாபாவின் மகிமை என்னவென்று சொல்வது. சாய்ராம். அனைவரும் தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல மகிமைகளை பற்றி பேசுவோம். தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த வீடியோவில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.